வணக்கம், கிளாசிக் ஸ்பைசி கிச்சனிலிருந்து அருணா. வாங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கிளாசிக் ஸ்பைசி கிச்சனில் ஒரு சொட்டு கூட எண்ணெயோ நெய்யோ எதுவும் இல்லாமல் முந்திரி, பாதாம், நிலக்கடலை எல்லாமே ரொம்ப சூப்பராக ஒரு பேக்கரி ஸ்டைலில் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம், வறுத்து எடுக்க போகிறோம். கூடையே அப்பளம், வடம் இதெல்லாமே நம்ம பொரிக்க போகிறோம். எதுக்குமே கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்காமல் நம்ம வறுக்க போகிறோம். வாங்க, இதை எப்படி வறுக்கலான்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஆப்டாக இருக்கும். அதே மாதிரி எண்ணெய் இல்லாமல் பொரிச்சு வைக்கிறப்ப ரொம்ப நாள் கெடாமையும் ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப. வாங்க, இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக எப்படி வறுக்கிறதுன்னு பார்ப்போம். கடாயை சூடுபடுத்திட்டு அதில் உப்பை கொட்டி நல்லா பரப்பி விட்டுக்கலாம். உப்பு நல்லா சூடாக இருக்கணும். அடுப்பை ஹையில் கூட வச்சுக்கோங்க. உப்பு நல்லாவே ஹையில் இருக்கணும், அதுதான் முக்கியம். அதில் நான் 2 கப் அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கிறேன், கிட்டத்தட்ட 1/4 கிலோ அளவுக்கு. இதை நல்லா கைவிடாமல் வறுத்துட்டே இருக்கணும். உப்பு சூடாக இருக்கிறனால பாதாம் ஒரு பக்கம் நின்றுடுச்சுன்னா அப்படியே அந்த இடத்துல கருகி போயிடும். அதனால் கைவிடாமல் கலரணும். இந்த உப்பு நம்ம திரும்ப வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி வறுக்கிறதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். பேக் பண்ணுற மாதிரி வறுக்கிறதுக்கெல்லாம். இல்லைன்னா நம்ம கேக் செய்கிறப்பெல்லாம் நம்ம பேன்லேயோ எல்லாத்தையும் அடியில் கொட்டுறோம்ல உப்பு, அதுக்கு பதில் கூட இந்த உப்பை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஆனால் சமையலுக்கு போட வேண்டாம். நீங்கள் ஒரு 3 to 5 நிமிஷம் இது பண்ணுறப்பே நல்லா வறுப்பட்டுடும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வாசனை மாறிடும். பாதாம் வறுப்பட்ட வாசனை டக்குன்னு வறுப்பட்டுடுங்க. ரொம்ப சீக்கிரம் சூப்பராகவும் இருக்கும். டேஸ்ட்டு நல்லா அந்த உப்பில் துவைச்சி எடுக்கிறனால அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு அரிக்கரண்டியை வச்சு நம்ம எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு உப்பில் இருக்கிற பாதாம் எல்லாம் எடுத்துடணும். நம்ம எடுக்கிறதுக்கு லேட் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே நின்றுடுச்சுன்னா பாதாம் கருகிடும். கவனமாக எடுத்துருங்க. பாதாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உப்பு அதே சூட்லேயே தான் இருக்குது. அதே பேனில் நான் திரும்ப நல்லா பரப்பி விட்டுக்கிறேன். 1 கப் அளவுக்கு முந்திரியை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இதையும் கேப் விடாமல் கிளறிட்டே இருக்கலாம். நம்ம இது வறுபடுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க. 3 to 5 நிமிஷம் தான் ஆகும். உப்பு ஆல்ரெடி ரொம்பவே ஹீட்டாகவே இருக்குது இல்லையா? அடுப்பு மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப குறைச்செல்லாம் விடக்கூடாது. உப்போட டெம்பரேச்சர் குறையவே கூடாது. 1 நிமிஷம் நம்ம ஒரு பக்கம் விட்டுட்டா கூட கருகிடும். பாருங்க, சூப்பரா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்ல டக்குன்னு ஆயிடுச்சு. எனக்கு இது வறுபடுறதுக்கு 3 நிமிஷத்துக்கு மேல ஆகவே இல்லைங்க. இதெல்லாம் டைம் டிலே பண்ணாம அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிடலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குது. உப்புல வறுத்தது ரொம்ப டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம இப்படி தட்டுறப்ப நல்லா உப்பெல்லாம் கொட்டிடும். எக்ஸஸா இதுல உப்பு இருந்துச்சுன்னா கூட இன்னொரு முறை ஜல்லடை போட்டுக்கோங்க. லேட் பண்ணாம ஆனா எடுத்துடணும். இதே மாதிரி பாருங்க, நான் கடையில வாங்கின வடகம் பொரிக்கிறேன். இந்த வத்தலும் எண்ணெய் இல்லாம ரொம்ப சூப்பரா கொஞ்ச நேரத்துல பொரிஞ்சிடுச்சு. செம்மையா ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இதுல நம்ம ரொம்பவே கவனிக்க வேண்டியது என்னன்னா, உப்போட டெம்பரேச்சர் குறையவே கூடாது. அடுப்பு மீடியம் டு ஹை ஃப்ளேம்லயே தான் இருக்கணும். இல்லைன்னா ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டீங்கன்னா கூட சரி. ஆனா கிளறி விட்டுட்டே இருக்கணும், கொஞ்சம் கூட கேப் விடாம. நம்ம எண்ணெயில பொரிக்கிற மாதிரியே சூப்பரா ரெடி ஆகி வந்துடுச்சு. ஹெல்த் கான்சியஸ்க்காக எண்ணெய் வேணாம்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அப்பளம் போடுறேன் பாருங்க. அப்பளமும் சூப்பரா இதே மாதிரி பொரிஞ்சு வந்துடுச்சு. எனக்கு நார்மலா அப்பள டேஸ்டே எப்பயுமே பிடிக்காதுங்க. அதனாலேயே என்னமோ இதில் போட்ட எனக்கு அப்பளம் கூட அவ்வளவா பிடிக்கவே இல்லை. ஆனால் வத்தல், மற்ற முந்திரி, பாதாம் எல்லாமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இப்போ நான் நிலக்கடையில் வறுத்துக்க போகிறேன். இந்த உப்போட கலரை ஹீட்டுக்காக மாறிடுச்சு பாருங்க. ஒரு மணல் கலருக்கு வந்துடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இதை அப்படியே நம்ம ஆறுனதும் ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். நம்ம பேக்கிங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நிலக்கடையும் கலர் சேஞ்ச் ஆகிட்டு படப்படன்னு பொரிஞ்சு வந்துருச்சு. நல்லாவே வறுப்பட்டுடுச்சு. இதையும் டக்குன்னு எடுத்து வச்சிடலாம்.
நீங்கள் 2 முறை கூட இதை மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்ததையும் இன்னொரு முறை நீங்கள் சளிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா மீத இருக்கிற உப்பெல்லாம் எடுத்துரும். நம்ம உப்பு கடலையெல்லாம் கடையில் வாங்கி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நிலக்கடலை வறுத்தாக்க. எங்கள் வீட்டில் பெரும்பாலும் நிலக்கடலை, முந்திரி, பாதாம்லாம் ஸ்நாக்ஸ் மாதிரி வறுத்து வைக்கிறதுக்கு நான் இந்த மெத்தடை தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.